ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி ஜாதி பூவை மொட்டிலேயே ரொம்ப அழகாக எப்படி கோர்க்கலான்னு தாங்க பார்க்க போகிறோம். ஊசியில் நூல் கோர்த்துட்டு கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி முடிச்சு போட்டுருங்க. பூ வந்து இப்போ ஈவினிங் விரியக்கூடிய பூவாக இருந்தால் செடியில் பொறிக்கும் போது காலையிலேயே பொறிச்சு கோர்த்துருங்க. இல்லை அடுத்த நாள் பூவை கூட முந்தின நாள் பொறிச்சு கோர்க்கலாங்க. மூணு பூவாக வச்சு கோர்க்கலாம். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா ரெண்டு பூவாக வச்சு கோருங்க. நான் ரெண்டாக கோர்த்து காமிக்கிறேன். ரொம்ப காம்பி தள்ளி கோர்க்காமல் பூவை ஒட்டின மாதிரியே கோர்த்துட்டு வாங்க. முதல் சுற்றுக்கு ஒரு 3 பூ வச்சுக்கலாங்க, இல்லை 4 பூ கூட வைக்கலாம். ஒன் சைடாக தாங்க நான் இன்றைக்கி கோர்க்கிறேன். இப்போ வீட்டில் செடியெலாம் இருக்குது, செடியில் பொறிச்சு நீங்கள் கோர்க்குறீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் அளவு. அப்போ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஒன் சைடு கோர்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சுற்றி வர பூ வந்து அழகாக தெரியுங்க. நான் ஒரு சுற்றுக்கு வந்து 4 செட்டு வைக்கிறேன். அடுத்த சுற்றுக்கு அதே மாதிரி அப்படி மேலே வச்சுட்டே வரணும். இடையில அந்த மாதிரிலாம் எதுவுமே வேணாங்க. ஒரு சைடு ஃபுல்லாக வர மாதிரி அப்படியே நெருக்கமாக கோர்த்துட்டே வாங்க. 2 பூவாக கோருங்க. நிறைய ப்ராக்டிஸ் இருக்குது. நல்லா கோர்க்க வரும்னா 4 பூ 5 பூ வச்சு கோர்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் கோர்த்து முடிச்சிடலாம். கடையில் வாங்கினீங்கனாலுமே பூ வந்து நல்லா மொட்டாக இருக்கிற மாதிரி குட்டி குட்டி பூவாக கூட வாங்கிக்கிங்க. ஏன்னா இந்த மாதிரி கோர்க்கிறது மொட்டாக இருக்கும் போது தாங்க அழகாக இருக்கும். இப்போ ஒரு சைடு ஃபுல்லாக நான் கோர்த்துட்டேன் ஒரு ஊசிக்கு. இதை அப்படியே அழுத்தி பிடிச்சி நூலுக்கு மாற்றிக்கணும். இதே மாதிரியே இன்னொரு ஊசி கோர்த்தாலே போதுங்க. இடையில கேப் தெரியக்கூடாதுன்னா குட்டி செண்டாக கொடுத்தா தான் இது வந்து கேப் தெரியாமல் இருக்கும். இப்போ 2 ஊசி மட்டும் சின்ன ஊசியில் நான் கோர்த்துருக்கேன். நல்லா டைட் பண்ணி முடிச்சு போடுங்க. இப்படி இறுக்கமாக முடிச்சு போட்டுக்கணும். ஒரு 2 முடிச்சு போட்டுருங்க ஃபஸ்ட்டு. அடுத்து பின் பண்ணுறதுக்காக இன்னொரு முடிச்சு போட்டுக்கலாங்க. சேஃப்டி பின்னோ இல்லை ஹேர் பின்னோ வச்சு பின் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக இப்படி நூல் விட்டுட்டு ஒரு 2 முடிச்சு போட்டுக்குங்க. அப்போ உங்களுக்கு அந்த பின் பண்ணுறதுக்கு வந்து நூல் கரெக்டாக நிற்கும். பூ வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். கொஞ்சம் அப்படி நூல் கேப் விட்டு ஒரு 2 முடிச்சு போட்டுக்குங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க. இப்படி திருப்பி லைட்டாக ஒரு விரலில் வந்து இப்படி தள்ளி விடணும். அப்போ அந்த சென்டரில் வந்து கேப் இல்லாமல் உங்களுக்கு வரும். நிறைய நீளமாக பூ கோர்த்திங்கன்னா இடையில எப்படி இருந்தாலும் கேப் வருங்க. வேறு ஏதாவது பூ வைக்கணும். கொஞ்சமாக கோர்க்கும் போது உங்களுக்கு கேப்பே தெரியாது, அழகாக இருக்கும். இந்த பூ விரிஞ்சாலுமே அப்படியே ஃபுல்லாக கேப்பே இல்லாமல் ஒயிட் கலரில் சூப்பராக இருக்குங்க. மொட்டை வைக்கும்போது இன்னும் அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி மொட்டை கோர்த்து காலையில் வச்சிங்க அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் ஒரு துளி கூட வராதுங்க, அப்படியே இருக்கும். நாங்கள் ரெகுலராக செடியில் பூ பூக்கிறதுனால இந்த மாதிரி தாங்க வைப்போம். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.